ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் கௌரவ் கண்ணா எம்பையர்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோம்னா, பெரிய ஒரு என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஒரு நியூஸ். என்ன நியூஸ்னால் ஐபிஎல் தான். நீங்கள் நிறைய பேர் ஐபிஎல் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் ஐபிஎல் பார்க்குறேன். மேட்ச் எல்லாம் நான் திரும்பவும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் பார்க்குற மேட்ச்சு. இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட்டு. ஏன்னா இப்போது மும்பை இந்தியன்ஸ்னால் தெரியும், மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. மும்பையில் பார்த்தீங்கன்னா சச்சின்னாலே இப்போது சச்சின் ஃபேன்ஸுங்கெல்லாம் யாராவது அவங்களும் மும்பை சப்போர்ட் பண்ணுறாங்க. ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் எல்லாம் யாராவது அவங்களும் மும்பை சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஹர்திக் பாண்டியா ஃபேன்ஸ் யாராவது அவங்க பார்த்தீங்கன்னா மும்பைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபேன்ஸுங்கெல்லாம். இதுபோல் சென்னை நம்ம தலை தோனிக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தலை தோனிக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்காங்க. சுரேஷ் ரெய்னா எக்ஸாம்பிள், அவங்க வந்து இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க. பட் சுரேஷ் ரெய்னா நல்லா இப்போ ஜடேஜா, சிவம் தூவே இவங்கெல்லாம் நல்ல பேட்ஸ்மேன் தான். இவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி இப்போ நம்ம நேராக டாபிக் வரலாம். இப்போது என்றைக்குமே இப்போ சென்னை மும்பை மேட்ச் நடக்கும்போதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். எல்லாருமே இப்போது வேர்ல்டு கப் பார்க்குற மாதிரி அந்த சென்னை மும்பை மேட்ச் வந்து பார்ப்பாங்க. இன்றைக்கி கூட அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. இந்த டைமில் இந்த சுச்சுவேஷன்லேயும் சென்னை மும்பை மேட்ச்சில் நடந்த ஐபிஎல்லில் பயங்கரமாக பார்ப்பாங்க. அது ஒரு வேர்ல்டு கப் மாதிரி இருக்கும். பயங்கரமாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் மும்பை ஃபேன்ஸு, ஒரு பக்கம் சென்னை ஃபேன்ஸு. இப்போது ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கன்ஃபியூஷன் இப்போது ஹர்திக் பாண்டியா இப்போ மும்பை கேப்டன் 2024 ஐபிஎல்லில் ஹர்திக் பாண்டியா தான் மும்பையோட கேப்டனாக வந்து இப்போ இருக்காங்க. ஒரு பக்கம் சென்னை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ வந்து நம்ம மும்பை பற்றி பேசலாம். ஏன்னா இஷ்யூ அதை பற்றி நம்ம இப்போ பேசலாம். இப்போது ரோஹித் சர்மா வந்து எனக்கு கேப்டனாக மும்பை இந்தியன்ஸ்க்கு இன்னைக்கு போடல. அவங்க வந்து மும்பைக்கு போடல. கேப்டன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கொடுத்துட்டாங்க. நானே சில நியூஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, இப்போ வந்து ஏன் ஹர்திக் பாண்டியா வந்து கொண்டு வந்தாங்க, ஏன் ரோஹித் சர்மாவுக்கு வந்து கேப்டன்ஷிப் தரல, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பேச போகிறோம். நெக்ஸ்ட் இயர் ரோஹித் சர்மா எந்த டீமுக்கு போவாங்க, அதனால தான் உங்ககிட்ட நான் சென்னைன்னு எடுத்தேன். சென்னைக்கு போவாங்களா போக மாட்டாங்களா, அது நம்ம லாஸ்ட்டில் வந்து எண்டில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ ஏன் ஹர்திக் பாண்டியா வந்து கொண்டு வந்தாங்கன்னா, இப்போது ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா 2 சீசனும் பார்த்தீங்கன்னா 2020-22 நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க மும்பையில் வந்து விளையாண்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கரெக்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ஆடுறாங்க. இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்னால அவங்கள வந்து தூக்கி வெளில போட்ட உடனே குஜராத் டைட்டன்ஸ் வந்து எடுத்துக்கினாங்க ஹர்திக் பாண்டியாவை. என்றைக்கு அவங்க குஜராத் டைட்டன் டீம் போனாலும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இன்னும் அவங்க நல்லா பேட்டிங் ஆடுறாரு, நல்லா பவுலிங் பண்ணுறாரு, நல்லா ஃபீல்டிங் பண்ணுறாரு. அப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம் குஜராத் டைட்டன்ஸ் ஐபிஎல்லில் வந்த உடனே அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் கப் அடித்தாங்க. அப்போ ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனு. மும்பைக்கு வந்து ஒரு பிளான், நம்ம ஒரு பிளேயர் விட்டோமே ஹர்திக் பாண்டியா எப்படி பிடிக்கணும்னு சொல்லி அவங்க திரும்பியும் ஹர்திக் பாண்டியா வந்து மும்பையில் வாங்கிட்டாங்க. அதுக்கே அவங்க மும்பைஸோட ஓனர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ பரவாயில்ல எங்கள் டீமுக்கு வந்துரு, கேப்டன் நீ தான் மும்பைக்கு அப்படி சொல்லி கூட்டின்னு வந்தாங்க. அது எத்தனை கோடி கொடுத்தாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அது நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு. ஏன்னா சில நியூஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும், சில நியூஸ் எல்லாம் ஃபேக்காக இருக்கும். உங்கள்கிட்ட நான் ஃபேக்குன்னு சொல்லி நான் கெட்ட பேர் வாங்கணும் எனக்கு அவசியமே இல்லை. என்ன ட்ரூ அது மட்டும் தான் நான் பேசுகிறது தான். நான் யூடியூப் சேனலும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உண்மையை மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து நான் வந்து பேசுவேன். பொய்யெல்லாம் நான் பேச மாட்டேன். அப்புறம் சரி ஓகே, ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுத்துட்ட உடனே ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எத்தனை வருஷமாக இருந்தோம், 5 ட்ராஃபி வந்து நம்மளே தான் இவன் மும்பை இந்தியன்ஸ் வந்து வின் பண்ணி கொடுத்தோம். எப்படி நம்மளை மீறி வந்து ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டன்ஷிப் தர முடியும்னு சொல்லி ரோஹித் சர்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நான் இந்த இயரோட லாஸ்ட்டு இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த டீமில் விளையாட மாட்டேன். சென்னை ஃபேன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா, ரோஹித் சர்மா வந்து சென்னை சூப்பர் கிங்க்கு வந்து வராங்க, தோனி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கேப்டன் பார்த்தீங்கன்னா சென்னை தான் அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் என்னோடய சஜஷன் என்னன்னா, மேபி எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா வந்து சென்னை பக்கம் போக மாட்டார். ஏன் போக மாட்டாங்கன்னா, அத்தனை வருஷமாக அந்த டீமில் இருக்காங்க. பட் இந்த பெரிய இன்சிடென்ட்ஸ் அவங்க லைஃப்பில் வந்து நடந்துச்சு. ஹர்திக் பாண்டியாக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேப்டனுக்கு கொடுத்துக்கூடாது. பட் அவங்க ஏன் கொடுத்தாங்கன்னா அது அவங்க ஓனருக்கு தான் தெரியும்.
எனக்கு கூட கஷ்டம். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவே நீ இங்கே நில்லு அங்கே நில்லு ரொம்ப மோசமாக வந்து ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. அது மும்பை ஃபேன்ஸ்க்கு எல்லாரும் பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து எல்லாருமே ஓட்டுனாங்க கிரவுண்ட்லலாம், கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாங்க. அப்படி உனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அது அப்படி இப்படின்னு அந்த மாதிரி அந்த ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க ஃபேன்ஸுங்கெல்லாம். அந்த டைமில் பார்த்து ரோஹித் சர்மா சப்போர்ட் பண்ணாங்க. சரி பரவாயில்ல விட ஆனாகட்டும் நம்ம பையன் சொல்லி. அப்புறம் கோலியும் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன் அவன் வந்து சின்ன வயசுலேருந்து மும்பையில் தான் வரான். மும்பை ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா மும்பை டீம்லேருந்து இந்தியன் டீமுக்கே வந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். தெரியலன்னா இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே மும்பை டீம்லேயே இருக்கான். இப்போ திரும்பியும் கம்பேக் வந்து கொடுத்துருக்கான். ஏன் வந்து நீங்கள் இப்படியெல்லாம் திட்டுறீங்க, அப்படியெல்லாம் திட்டாதீங்க. நம்மளோட ஆள், நம்ம இந்தியன்ஸ் மெம்பரு, இந்தியன் டீமில் வந்து நமக்காக வந்து விளையாடுறாரு அப்படி சொல்லி இப்போ ஃபேன்ஸ் பரவாயில்ல கொஞ்சம் ஓகே ரெஸ்பெக்ட் வந்து தராங்க. ஆனால் ஹர்திக் பாண்டியா சொல்ல போனோம்னா அவன் நல்லா ப்ளே பண்ணனால தான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ யாருமே இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்ல மாட்டாங்கல்ல, அவங்க கரெக்டாக வந்து எடுத்துக்கினாங்க. ஆனால் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். இப்போ ரீசெண்டாக அஸ்வினுக்கு ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தாங்க, இல்லை ரோஹித் சர்மா வந்து சென்னை சூப்பர் கிங்க்கு வந்து வருவாங்க, வந்து ப்ளே பண்ணுவாங்க அந்த மாதிரி சம்திங் சொல்லியிருந்தாங்க. அது எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு சின்ன கோல்பரேஷன் இருக்குது ஃபேன்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கெல்லாம், நானும் ஒரு மும்பை ரசிகர் தான், நானும் ஒரு சென்னை ரசிகர் தான். நான் எல்லா கிரிக்கெட் மேட்சும் பார்ப்பேன். எனக்கு எல்லா பிளேயர்ஸும் எனக்கு வந்து பிடிக்கும். நான் மும்பைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், சென்னைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஒரு மேட்ச் மும்பைக்கு சப்போர்ட் பண்ணுவேன், இன்னொரு மேட்ச் இப்போது இன்றைக்கி மும்பை சென்னைக்கு மேட்ச்னா ஒரு மும்பைக்கு சப்போர்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னை மும்பை மேட்ச்னா நான் சென்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணேன். அந்த மாதிரி நான் ஒரு கேரக்டரை நான் யாரையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன கோல்பரேஷன், என்னடா இந்த மாதிரி மும்பை ஃபேன்ஸ் எப்படின்னா ரோஹித் சர்மா வந்து சென்னைக்கு போயிட்டாங்கன்னா அப்போது அந்த மும்பை இந்தியன்ஸு காணாமல் போயிடும். ஏன்னா அந்த ராஜ்யமாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான். அந்த மும்பை எல்லாமே மொத்தமாக அந்த மும்பை இந்தியன்ஸு ரோஹித் சர்மா இல்லைன்னா யாருமே. அப்போது சென்னை விசஸ் மும்பை மேட்ச் நடக்கும்போதெல்லாம் யாருமே அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி சென்னையில் தோனி இல்லைன்னா ஓகே, தோனி இல்லைன்னா இப்போ ஜடேஜா, கேக்வாடெல்லாம் நிறைய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, நல்லா பார்ப்பாங்க, ரைட்டு ஓகே நோ ப்ராப்ளம். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த நியூஸ் வந்து யாரோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்காங்க. ரோஹித் சர்மா வந்து சென்னைக்கு வந்து விடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நாங்கள் தான் எடுப்போம், எங்கள் டீம் கோசம் தான் விளையாடுவாங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன்லாம் இப்படி தான்றாங்க. இல்லை மச்சான் எப்படி இருந்தாலும் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்துடுவான் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். யார் எந்த டீமுக்கு போவாங்க, இல்லை போகாமல் கூட இருக்கலாம், யாருக்கு எதுவுமே கரெக்டாக தெரியல. இப்போ ரோஹித் சர்மாவே இப்போ இல்லை, நான் எனக்கு இந்த டீமில் வந்து ரெஸ்பெக்ட் இல்லை, கேப்டன்ஷிப் என்கிட்ட வாங்கிக்கிறாங்க, ஹர்திக் பாண்டியா கொடுத்தாங்க. ரோஹித் சர்மா கில்ட்டி ஃபீலால் ஆகும் தான். பட் என்ன பண்ணுறது, திடீர்னு லாஸ்ட் டைமில் மைண்டு மாதிரி பரவாயில்ல வேண்டாம் நான் இங்கே இருக்கேன். லாஸ்ட் டைமில் வந்து இப்போது இல்லைப்பா ஹர்திக் பாண்டியா வந்து சரியாக பண்ணல, நீயே இதுக்கு மேலே வந்து டீமை பார்த்துக்கோ அந்த மாதிரி ஒரு ரோஹித் சர்மா கேப்டன்சி கொடுத்தாங்கன்னா ஓகே. ஸோ அது இதெல்லாம் ஐபிஎல்லில் நடக்கும். ஆனால் இந்த மாதிரிலாம் ரோஹித் சர்மாவுக்கு நடக்கும் அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்லில் வந்து பார்க்கலாம் ரோஹித் சர்மா எந்த பக்கம் போவாங்கன்னா. எனக்கு தெரிஞ்ச மும்பையில் தான் இருப்பார். ஏன்னா அத்தனை வருஷம் இருந்து எப்படி உடனே போக முடியும், எவ்வளோ கோவம் ஓனர்ஸ் மேலே இருந்தாலும், மும்பை ஓனர்ஸ் மேலே இருந்தாலும். பட் அதெல்லாம் ஏன்னா இருந்தாலும் கிரிக்கெட் ஒரு ஸ்போர்ட்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்சு போக மாட்டான்னு நான் நினைக்கிறேன். சச்சின் தெண்டுல்கர் விட்டுருவாங்களா ரோஹித் சர்மா போக? சின்ன கேள்வி உங்களுக்கு கேட்குறேன். விட மாட்டாங்க. இல்லை அம்பானி அவங்களாம் விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. ஆனால் இப்போவே விடலைன்னா அப்போ விட்டுருவாங்களா? பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக நான் வீடியோ உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லுவேன் வீடியோவில். நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துடும், 2 days ஒன் டைம் வந்துடும். டைம் இருக்கும்போது நான் வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். நெக்ஸ்ட் இயர் நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன ஐபிஎல் என்ன சேஞ்ச் ஆகுது, யார் இன்னும் நியூ பிளேயர்ஸ் எல்லாம் வராங்க, இன்னும் எவ்வளோ பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருங்க, பத்திரமா இருங்க. நான் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சிடுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.